பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 408 கோவிலில் 1-2 சிற்பங்களை பார்க்கலாம். சிற்பங்களே கோவிலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கைலாசநாதர் திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். இப்போ ட்ரெயின் வசதி எதுவுமே அவைலபிள் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பெபிள்ஸ் தமிழ். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ஜேர்னி பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி தான். இங்கே இருந்து காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு மார்னிங் 5:30க்கும் ட்ரெயின் இருக்குது. இப்போது 7:27க்கும் ட்ரெயின் இருக்குது. இந்த மாதிரி கேப் விட்டு தான் உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறதுனா 7:27க்கு இருக்கிற ட்ரெயின். இப்போ வாங்க எத்தனை மணிக்கு காஞ்சிபுரம் ரீச் பண்ணுறோன்றதை இந்த வீடியோலேயே பார்க்கலாம். சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருமால்பூர் போகிற ட்ரெயின் தாங்க டிராவல் பண்ண போகிறேன். இன்னைக்கு இந்த பீச் ஸ்டேஷன்லேருந்து காஞ்சிபுரம் ஒன் டே ட்ரிப்பு தான் பார்க்க போகிறீங்க. சென்னை கடற்கரை டு காஞ்சிபுரம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸுங்க. நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், இங்கே நம்ம பீச் ஸ்டேஷன்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க. இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 2 hours 45 minutes தேவைங்க. நீங்கள் இந்த 7:27 ட்ரெயின் சூஸ் பண்ணுறதை விட பிஃபோராக 5:30 ட்ரெயின் ஒன்று அவைலபிளாக இருக்குது. அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கே டெம்பிள் எல்லாமே பார்க்குறவங்க. சென்னை பீச்லேருந்தும் இப்போ ட்ரெயின் சூப்பராக போயிட்டுருக்கு. பீச்சுக்கு அடுத்ததாக இப்போது வர்றது தான் பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம என்னென்ன ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போகிறோன்றதை அப்படியே இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஃபோர்ட்டுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா சென்னை பார்க் ஸ்டேஷன். இங்கேருந்து இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏறுவாங்க. நீங்கள் சென்னை ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்கன்னா பீச் ஸ்டேஷன் போய் ஏறுறதே பெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன். அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறது தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன். தாம்பரம் செனட்டோரியத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம 7:27க்கு பீச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:30. நீங்கள் 8:20 தாம்பரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினை பிடிக்கலாங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:45 பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். காஞ்சிபுரம் போகிறதுக்கு பர்டிகுலராக ஒரு 4-5 ட்ரெயின் தாங்க அவைலபிளாக இருக்குது. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தாம்பரம் மெப்ஸ் வந்து அங்கேருந்து பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டான ஐடியாங்க. இங்கே பெருமாள் கோயிலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பரனூர். இது மகேந்திர சிட்டின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணிட்டோம். செங்கல்பட்டு ரீச் பண்ணும்போது டைம் 9:30. செங்கல்பட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு இப்போ டுவர்ட்ஸ் நம்ம காஞ்சிபுரம் ரூட்டில் தான் போக போகிறோம். இப்போது நம்ம பார்க்குறது தான் காஞ்சிபுரம் போகிறதுக்கு உண்டான வழி. இது வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் சென்னை பீச் தாம்பரத்துக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி. காஞ்சிபுரம் ரூட்டில் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. வில்லியம்பாக்கம். இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலூர். இங்கே ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock. ஆக்சுவலி 10:10க்கு நம்ம காஞ்சிபுரமே ரீச் ஆகணும். இன்றைக்கி ட்ரெயின் கொஞ்சம் டிலேயில் தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின்னே சொல்லாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் காஞ்சிபுரம் ரீச் பாலூருக்கு அடுத்ததாக இப்போது கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பழைய சிவரம் ரயில்வே ஸ்டேஷன். காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு நிறைய பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது. கோயம்பேடுலேருந்து அவைலபிளாக இருக்குது. தாம்பரத்துலேருந்து நிறைய பஸ் வசதி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ராவது தான் பாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன். பாலாஜாபாத்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. நீங்கள் இந்த காஞ்சிபுரம் ஈஸ்ட் இறங்கினாலும் கோவில்களுக்கு எல்லாமே போகிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ வசதி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும். ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் மெயின் டெம்பிள்ஸ்க்கு எல்லாமே போகலாம். இப்போது நம்ம பார்க்கறது ஈஸ்ட்டுக்கு அடுத்ததாக காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்.
காஞ்சிபுரம் நான் வந்து ரீச் பண்ணும்போது 10:35. இங்கே விசாரித்து பார்த்ததில் 11:20க்கு ஒரு ட்ரெயின் உங்களுக்கு பீச் ஸ்டேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை விட்டால் ஈவினிங் 6 o'clock தாங்க ட்ரெயின். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த காஞ்சிபுரம் டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற போர்டுங்க. டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு, டுவர்ட்ஸ் அரக்கோணம், டுவர்ட்ஸ் பீச்சுக்கு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரம் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காஞ்சி காமாட்சி அம்மன் தான். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம காஞ்சிபுரம் மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்திருக்கோங்க. இந்த இடம் தான் உங்களுக்கு இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக நீங்கள் பஸ்ஸில் வரும்பொழுது காஞ்சிபுரம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி இந்த ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஒரு 1/2 kilometerல உங்களுக்கு காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கோயில்களின் நகரமான இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு 3 கோயிலை சுற்றி பார்க்க போகிறேங்க. ஒன்று காமாட்சி அம்மன் கோயில், இன்னொன்று ஏகாம்பரேஸ்வரர் கோயில், இன்னொன்று கைலாசநாதர் கோயில். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கோயில் பார்க்க முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஆட்டோவில் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஆட்டோ ஏறலாம். ஆட்டோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்போது இந்த ஆட்டோவில் ஃபுல் ஜேர்னியாக நான் சொன்னேன்னா இந்த வீடியோ லென்த்தியாக போயிடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கிராஸ் பண்ண உடனே இருக்கிற ஒரு டெம்பிள் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உள்ள போய் லாஸ்ட் லெஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுங்க. இப்போது அந்த கோவிலுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். முதல்ல இருக்கிறது தான் இந்த அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்குள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை தான் உங்களுக்கும் காண்பிக்க போகிறேன். இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில். முன்னாடி இருக்கிற கோபுரம் ரொம்ப அழகா இருக்கு. கோவில்ல உங்களுக்கு கிழக்கு கோபுரம் தான் இருக்கும், கிழக்கு வாசல் தான் இருக்கும். ஆனா இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெற்குல தான் இதோட மெயின் என்ட்ரன்ஸே இருக்கு. உள்ள வந்த உடனே நந்தி பகவானை கும்பிட்டுட்டு நீங்க இந்த கோவிலுக்குள்ள போகலாம். இந்த கோவிலோட திருத்தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழகத்திலேயே பஞ்சபூத தலமா காஞ்சிபுரம் நகர்ல தான் இந்த தலவிருட்சமான மாவடி மாமரமும் இங்கே தாங்க இருக்கு. கம்பை மாநதி பெருக்கெடுத்து வந்தது. அம்மையார் பயந்து பெருமானை இறுக தழுவிக்கொண்டார். இதனால் இறைவனது லிங்க திருமேனி தோன்ற காட்சியளித்தார். அது மட்டுமல்ல, இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான கோயில்கள்ல ஒண்ணுங்க. பல்லவர் காலத்திலேயே சிறப்புற்றதா கருதப்படும் இந்த கோயில் 2ஆம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னாடி இருந்ததா கருதப்படுது. சோமஸ்கந்தர் ஏகாம்பரநாதர் லிங்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்றதுனால இப்போ வாங்க நம்ம கோவிலோட புற அமைப்புல என்ன இருக்குன்றது எல்லாமே பார்க்கலாம். பிரகாலய அம்மன் ஆகட்டும், இந்த கோவில்ல ஒரு விசேஷமான சந்நிதியா இருக்கு. அதை தாண்டி நீங்க வரும்பொழுது ஒரு அற்புதமான மாமரம், இந்த மாவடியை கும்பிட்டுட்டு வரலாம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாவடி மரம் தான். வாங்க அதையும் பார்க்கலாம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோட 3700 வருஷம் பழமையான மாவடி. இந்த கோவில்ல உங்களுக்கு 1000 மண்டபமும் இருக்கு. அடுத்ததா கோவிலை சுத்தி வரும்பொழுது இருக்கிறது தான் இங்க உங்களுக்கு பெருமாள் சந்நிதி. அதையும் கும்பிட்டுட்டு இந்த கோவிலை விட்டுட்டு நீங்க வெளியே வரலாங்க. சிற்பங்கள், தூண்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு. கோவில் வேலைகள் நடைபெறுவதனால சில இடங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் இங்கே வேலைகள் எல்லாமே நடைபெறுது. அருள்மிகு ஏலவார் கோயில் உடனுரை அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பிரசாத கடை இங்கே இருக்கு. லிங்கங்கள் வந்து நார்மல் லிங்கங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிற லிங்கமே வித்தியாசமான லிங்கம். மெயினாக சொல்லணும்னா ஒரு மாவடி திருக்கோவில் இருக்கு, ஆலமரம். அது இந்த கோயிலில் பிரசித்தி, ஸ்தல விருட்சம்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. இப்போ வாங்க அடுத்த கோயிலை பார்க்கலாம். அடுத்து என்ன திருக்கோயிலை பார்க்கலான்றத ஆட்டோ டிரைவரை கேட்போம். ஓகே வியூவர்ஸ், முதல்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டோம். இப்போ வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கைலாசநாதர் திருக்கோயில். இந்த கைலாசநாதர் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலேருந்து நீங்கள் தெற்கு கோபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கைலாசநாதர் கோயில் தெருவே வந்துடும். அதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இங்கே ஒரு சிவன் ஆலயம் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த கைலாசநாதர் திருக்கோயில். இப்போ வாங்க இந்த கோவிலுக்குள்ள போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.
ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் என்ன, அதோட இதிகாசங்கள் என்ன, எத்தனை ஆண்டுகளாக இருக்குது, இது எல்லாத்தையுமே பற்றி முதல்ல பார்த்துடலாம். கைலாசநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரம். ராஜசிம்மேஸ்வரம் என அறியப்படும் இந்த கைலாசநாதர் கோயில் 1ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. மத்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான கோவில். இப்போ வாங்க இந்த கோவிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். இந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே அவ்வளவு அற்புதமாக இருந்ததுங்க. சிலைகள்லாம் ஒவ்வொன்றுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. பல்லவர்களோட இந்த கட்டிட பரிணாமம் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்துலேருந்து ஆரம்பிக்குது. அற்புதமாக இருக்கு சிற்பங்கள் எல்லாமே. இப்போ வாங்க. ஒரு கோவிலில் 1-2 சிற்பங்களை பார்க்கலாம். சிற்பங்களே கோவிலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கைலாசநாதர் திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். முழுக்க முழுக்க மணல் பரப்பிலே செஞ்சது. காலம் கடந்தும் இது நிற்குதுங்க. சிங்கங்களோட சிலைகள் எல்லாமே அற்புதமா இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்குமே டிஃப்ரெண்டான ஃபேஸ் இங்க கொடுத்து தான் இந்த சிலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. கோவிலோட பின்புறம் பார்த்தீங்கன்னா சோமஸ்கந்தர் உருவம் நிறைந்த பல உருவங்களை இங்க வடிவமைச்சிருக்காங்க. சிவபெருமானோட உருவங்களாகட்டும், உலகளந்த பெருமாளோட உருவங்களாகட்டும், பிரம்மாவோட உருவங்களாகட்டும், மூணுமே ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இங்க சுதை சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு நந்தி சிலையை பார்க்கலாம். இதே மாதிரி கோயிலுக்கு முன்னாடியும் லாஸ்ட்ல ஒரு நந்தி சிலை இருக்குங்க. அங்க இருந்து இந்த கோயிலோட வியூ பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தொல்லியல் துறையோட கைலாசநாதர் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மூலகரகத்துக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா 58 சிறு துணை கோவில்கள் மாதிரி இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே பிரமிச்சு தான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். இந்த கோவிலுக்கு வெளியவே உங்களுக்கு நிறைய சிங்கத்தோட மணற்சிலைகள், இதை எல்லாமே இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்து பராமரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொல்லியல் துறை தான். தொல்லியல் துறையோட இந்த கைலாசநாதர் திருக்கோவிலில் கரெக்டாக நாங்கள் வரும்போது க்ளோசிங் டைமில் இங்கே திறந்து பூஜையை பண்ணிவிட்டு நடை அடைச்சிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து பார்க்கலாம், நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பல்லவர்களால் இங்கே கோவில்கள் எழுப்பப்பட்டதுனால காஞ்சிபுரம் சுற்றி பல இடங்களில் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் சிற்பங்கள்லாம் வந்து நீங்கள் இந்த காஞ்சிபுரம் கோவில்களில் பார்க்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சிங்க. கோயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 12 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கோயில் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கைலாசநாதர் திருக்கோயிலில் இருந்தும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு அடுத்த கோயிலுக்கு போக முடியாது. காமாட்சி அம்மன் கோயிலில் நான் இறங்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு அடுத்த கோயில் நான் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம இந்த காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கும் வந்துட்டோம். காமாட்சி அம்மன் கோவிலில் சவுத்தில் தான் உங்களுக்கு பார்க்கிங் வசதி அவைலபிளாக இருக்குது. கைலாசநாதர் கோவிலுக்கு அடுத்ததாக இப்போ நான் வந்திருக்கிறது தான் இந்த காமாட்சி அம்மன் திருக்கோவில். இப்போ வாங்க காமாட்சி அம்மன் திருக்கோவில் எப்படி இருக்குன்றத உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க விருப்ப டோக்கன் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். கிழக்கு வீதியில் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. முன்னாடியே நிறைய கடைகளும் இருக்குது. எந்த கோவிலாக இருந்தாலும் கிழக்கு கோபுரம் வழியாக தான் உள்ளே போகணும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்லையும் மெயின் என்ட்ரன்ஸு, உங்களுக்கு செருப்பு வைக்கும் இடம், பூஜை பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான இடம் எல்லாமே ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. இப்போ வாங்க இந்த கோவிலுக்குள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே உற்சவ மூர்த்தியை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மூலவர் 4 கோபுரங்களையும் இங்கே பார்க்கலாம். இந்த சென்டரா நீங்க பார்க்குற இந்த கோல்டன் கலர்ல இருக்கிற கோபுரம் தான் காமாட்சி அம்மன். இப்போ நீங்க பார்க்குற இந்த தூண் இருக்கிற இடம் தான் உற்சவ மூர்த்தியை அலங்காரம் செஞ்சுட்டு வந்து வைக்கிறதுக்கு உண்டான இடம். மெயினாக சொல்லணும்னா தூரத்துலேருந்து நம்ம பார்க்குற அந்த காமாட்சி அம்மனோட உருவமாகட்டும் இப்போவும் மனசில் அப்படியே நிற்குதுங்க. நீங்களும் இங்கே வந்து பாருங்கள், காமாட்சி அம்மனோட அருளை பெறுங்க. இந்த காமாட்சி அம்மன் கோவில்ல இருந்து ஆப்போசிட்ல லைட்டா போய் ரைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு உலகளந்த பெருமாள் கோவில் வருங்க. கண்டிப்பா போங்க. இல்லை 108 திவ்ய தேசத்துல ஒரு இடம் தாங்க. நீங்க காமாட்சி அம்மன் கோயில் வந்துட்டு கூட கைலாசநாதர் திருக்கோயில், ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் போகலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட ப்ரோக்ராமை அமைச்சிக்கங்க. இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு தாங்க போயிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 o'clock தான் ஆகுது. இப்போ நான் இங்கேருந்து சென்னைக்கு கிளம்புறேங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் இந்த 3 திருக்கோயிலையுமே பார்த்துட்டேன். அடுத்ததாக நான் போகிறது பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க.
ஓகே வியூவர்ஸ், இந்த ஒன் டே ட்ரிப்பில் மார்னிங் 7:27க்கு நான் பீச் ஸ்டேஷன்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து ரீச் பண்ணும்போது 10:45. 10:45லேருந்து 3 கோயிலை ஒரே ஆட்டோவில் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டேங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போது இங்கேருந்து ஈவினிங் 6 o'clock தான் உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் கொஞ்சம் ஏர்லியராகவே இங்கேருந்து கிளம்புறேங்க. இங்கேருந்து பூந்தமல்லி போயிட்டு அங்கேருந்து சென்னை பஸ் தான் போக போகிறேன். ஸோ வாங்க எப்படி ரீச் பண்ணுறது. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் ஏறின பஸ்ஸு 76B. இங்கேருந்து உங்களுக்கு கோயம்பேடுக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் தாம்பரத்துக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. பூந்தமல்லி போகிறதுக்கு 50 ரூபாய். ஓகே ஜீவா, இங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ நேரத்தில் பூந்தமல்லி ரீச் பண்ணுறோன்றதை நம்ம ஜேர்னியில் பார்க்கலாம். தான் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கான வழி. ஆனால் இப்போது ட்ரெயின் வசதி எதுவுமே அவைலபிள் கிடையாதுங்க. மார்னிங் 11 o'clock முடிஞ்சால் அதோட 6 o'clock தான் உங்களுக்கு ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நான் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணேன். நீங்கள் ஆஃப்டர்நூன் எல்லாமே முடிச்சுட்டே வரதா இருந்தால் 6 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. 2.5 hours 8:30க்கு நீங்கள் பீச் போயிடலாம். சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி காலேஜ் தாங்க மெயின் ஒரு லேண்ட்மார்க்காக தெரியும். இதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த காஞ்சிபுரம்க்கு வந்துடலாங்க. துங்குவாசத்திரம் வந்திருக்கோம் 45 minutesல. இப்போ வாங்க அடுத்து என்ன ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போது உள்ள ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போயிட்டுருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் வந்திருக்கோம். இப்போ ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க அடுத்து பூந்தமல்லி எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நான் இந்த பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணிட்டேன். ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours இங்கே பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த ட்ராவல் வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Pebbles Tamil.